டேய் மதி, are you okay? உனக்கு சம்மதம் தானடா? சம்மதம் தான். இந்த சுனாமி, பூகம்பம், அப்புறம் உன் காதல் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படலாம். வேற என்ன பண்றது? கிண்டல் பண்றியா? காதலும் தலைவலியும் அவனுக்கு வந்தா தான்டா தெரியும். சரி, முதல்ல அப்பனை கூப்பிடு. அப்பா அப்பா வந்து ஒரு கட்டிங் போட்டு போப்பா. என்னடா இன்னைக்கு அன்பு எக்கச்சக்கமா இருக்குது. இந்தப்பா இன்னைக்கு என் கோட்டை நான் முடிச்சிட்டேன், அப்புறம் எதுக்கு எக்ஸ்ட்ரா கேட்டீங்க? அவன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? முதல்ல என்னன்னு கேளு. என்னடா இன்னைக்கு ரொம்ப ஒற்றுமையா இருக்கீங்க? ஆஹா, நாங்கள ஒத்துமையா இருந்தது இல்ல. அனாதை விடுதல இருந்து ஒன்னா ஓடி வந்து உன்னை பார்த்து, ஒன்னா திருடி, ஒன்னா அடி வாங்கி, ஒன்னா சிரிச்சு, ஒன்னா அழுது, ஒன்னா தூங்கி, நாங்க எப்பவுமே அன்பதான் இருக்கோம். நீ தான் அவனை பத்தி கவலைப்படலன்னு வருத்தப்படுறான். டேய், எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா எங்கிட்ட சொல்ற. அப்பா, இந்த வீட்டில் விளக்கேத்த அட தலை வலிச்சது கால் வலிச்சதுன்னா பிடிச்சி விட கொஞ்சம் சுடு தண்ணி போட. எப்படி சொந்த பிள்ளையில பெத்த தாய் தகப்பட நடுத்தல் எடுத்துறாங்க. நீங்க 2 பேரும் எனக்கு மாரியாத்தா கொடுத்த பிள்ளை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க எனக்கே மகன்களா வந்து பிறக்கணும். நம்ம இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். ஏண்டா மகனே, 2 பேரும் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? பேசிட்டம்பா. மதி கூட பூர்ண சம்மதம் சொல்லிட்டான்பா. மதி நல்லா யோசித்தான முடிவெடுத்து. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ தான் முடிவு சொல்லணும். எனக்கு ஓகே. ஆனா கல்யாண வயசுல 2 பசங்க இருக்கும்போது எனக்குன்னு போய் பொண்ணு கேட்டா நல்லா இருக்குமா? என்ன என்ன அவன் பிரச்சனை, அவனுக்கு காடு பாவாகுது, போ போகுது. உனக்கு கல்யாணம் ஆசை வரையா? நீ அப்பனா